கேஜெட்ஸ் அண்ட் மொபைல்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்த்துருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக் வீடியோ தான் பார்த்துருக்கோம். டேப் ப்ளஸ் மொபைல்லாம் கலந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்டாக் வீடியோ தான் பார்த்துருக்கோம். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்தது தான். நான் ஒன் பை ஒன் இந்த ஸ்டாக்ஸ்லாம் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் லீஸ்ட் பட்ஜெட்டில் இருக்க டேப் காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா சாம்சங் டேப்ல டேப் ஈன்னு ஒரு மாடல். இது ஆக்சுவலாக ஒரு 10 இன்ச் டேப் தான். இது பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரேட் ஃபர்ஸ்ட் இது ஜஸ்ட் 2500 ருபீஸ், 2500 ரூபாய்க்கு சாம்சங் டேப் அது இல்லாமல் இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா அது சொல்லிடுறேன். அபவுட் டிவைஸில் பார்த்தீங்கன்னா சாம்சங் டேப் ஆக்சுவலாக அது ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வந்து 4.4.4 இருக்குது. இது வந்து அப் டு உங்களுக்கு வந்து 5 to 6 வரைக்கும் தான் அப்டேட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் பட் உங்களுக்கு யூடியூப் எல்லாமே ஒர்க் ஆகுது தான் சொன்னாங்க கஸ்டமர். இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் காமிச்சிருது 8 GB ரேம், அப்புறம் வந்து உங்களுக்கு 32 GB இன்பில்ட் மெமரியோட இருக்குன்னு நினைக்கிறேன். சாரி, இது வந்து 3 GB 8 GB நினைக்கிறேன். கேப்சர் மெமரி அவைலபிள் ஸ்பேஸ். ஆமாம், உங்களுக்கு வந்து 8 GB டேப் தான். இது ரேட் ரொம்ப லிஸ்ட்டாக கொடுக்கும். ஜஸ்ட் 2500 ருபீஸ், 2500 ரூபாய்க்கு சாம்சங் டேப் 10 இன்ச் டேப் ஒரிஜினல் டிஸ்பிளேவோட இருக்குது. வீடியோ பார்க்கறதுக்கு இல்லாட்டி வந்து மெமரி கார்டு போட்டு ஏன்னா மூவிஸ் நான் பார்க்குறாங்க கூட பார்த்துக்கலாம். சிம் கார்டும் போட்டுக்கலாம். 3G சிம் தான் போட முடியும், 4G சிம் போட முடியாது. சிம் கார்டு ப்ளஸ் மெமரி கார்டு எல்லாம் சேர்த்து போட்டுக்கலாம். ஜஸ்ட் 2500 ருபீஸ். அடுத்து டேப்ல பார்க்குறது பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 4500 ருபீஸுக்கு லெனோவோ டேப் M10 இதுதான். M10ல ஃபுல் ஹெச்டி தான். அது சார்ஜ் இல்லாமல் இருக்குது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 4500 ருபீஸ் கொடுக்குறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சாம்சங் டேப் A8ன்னு ஒரு டேப். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு 8300 ருபீஸ், 8300 ரூபாய்க்கு சாம்சங் டேப் 8. இது ஒரு 10 இன்ச் டேப் தான். பீஸ்லாம் நல்லா தெளிவாகவே இருந்துச்சு. எதுவும் ஸ்க்ராட்ச் டென்ட்லாம் இல்லை, ரொம்ப கிளியர் கண்டிஷனாக இருக்குது. சாம்சங் டேப் A சீரிஸ். இது ஜஸ்ட் 8300 ருபீஸ். அதே டேப்லேயே வந்து எஸ் சீரீஸில் இருக்குது. சாம்சங் டேப் S6 லைட். இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 4 GB ரேம், 64 GB பில்டோட. இதோட ஒன்லி வைஃபை வேரியன்ட் தான். ஆனால் டேப் வந்து கொஞ்சம் எஸ் சீரிஸ் கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 9500 ருபீஸ், 9500 ரூபாய்க்கு சாம்சங் டேப் S6 லைட் கொடுக்குறோம். 4 GB ரேம், 64 GB பில்லோட கொடுக்குறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாடு போட்டிருந்தேன். நாடு 2 நாடு போட்டிருந்தேன். நாடு 2ல வந்து 8 GB ரேம், 128ல ஒன்லி டிவைஸ் வந்து 10,999 வித் பாக்ஸ் ஃபுல் கிட்டோட இருக்குது வந்து 11,999 இருக்குது. அப்புறம் வந்து லீஸ்ட் பட்ஜெட்லாம் ஃபோன்ஸ்லாம் இருக்குது. சாம்சங் M12 பாக்ஸோட இருக்குது. இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 4 GB ரேம், 64 GB பில்லோட ஒரிஜினல் டிஸ்பிளேயோட காம்போல இருந்து சேஞ்ச் பண்ணாமல் ஜஸ்ட் 4,999. 4 GB ரேம், 64 GB பில்டோட ஒரிஜினல் டிஸ்பிளேயோட ஜஸ்ட் 4,999 கொடுக்குறோம். பாக்ஸ் இருக்குது, டிவைஸ் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஒரு 500 ருபீஸ் கூட. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இதே மாதிரி 5300 ருபீஸ். இது வந்து சாம்சங்கில் வந்து டேப் A13 A13 மாடலு. இதுவும் ஒரிஜினல் டிஸ்பிளே காம்போலாம் இருந்து சேஞ்ச் பண்ணும்போது நல்ல கண்டிஷனில் இருக்குது. ஜஸ்ட் 5300 ருபீஸ். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 500 to 800 ருபீஸ் டிஃப்ரென்ஸ் தான். இது 5000, இது 4999, இது வந்து 5300 ருபீஸ். அப்புறம் விவோ V29 போட்டிருந்தோம். பாக்ஸ் ஃபுல் கிட்டோட இருக்குது. டிவைஸ் எல்லாமே ரொம்ப நல்ல கிளியர் கண்டிஷனில் இருக்குது. இது ஒரு கர்வ் டிஸ்பிளே தான். V29 இல்லை, E29E கிடையாது. ஆனால் V29 சீரிஸ் நல்லாவே இருக்கும். குவாலிட்டி சூப்பராக இருக்கும். கேமரா கிளாரிட்டி எல்லாமே நல்லாயிருக்கும். இதில் பாக்ஸ் சார்ஜர் ஃபுல் கிட்டோட இருக்குது. இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 8 GB ரேம், 128 GB பில்டோட இருக்குது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 16,850, 16,850 ரூபாய்க்கு. பிரான்ஸ் கோல்டு. இது நல்ல கலர் கூட. நிறைய பேருக்கு விவோ V29E வந்து சொல்லியிருந்தீங்க. V29 வந்திருக்கு. அதோட கொஞ்சம் அட்வான்ஸ் ஆனதான். 8 GB 8 GB ரேம், 128 GB பில்லோட ஜஸ்ட் 16,850. சூப்பரான ரேட், தாராளமாக வாங்கலாம் இதெல்லாம். அப்புறம் போக்கோல F4 போட்டிருந்தோம். இது ஃபுல் பாக்ஸ் கிட்டோட. இது ஒரு கேமிங் ஃபோன் தான். இதோட வேரியன்ட் கொஞ்சம் ஸ்பெஷலாக 12 GB ரேம், 256 GB பில்லோட. இதோட பாக்ஸ் இருக்குது, ஃபுல் கிட் இருக்குது, சார்ஜர் இருக்குது, அப்புறம் USB கேபிள் இருக்குது, அப்புறம் 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது. இதோட ஸ்பெக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டிருப்போம். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப லிஸ்ட்டாக கொடுக்கும். ஜஸ்ட் 12,500, 12,500 ரூபாய்க்கு போக்கோ F4 12 GB ரேம், 256 GB பில்லோட. ஸ்னாப் டிராகன் 870 கொடுத்துருக்காங்க. ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஷிப் ஃபோன். இது சொல்ல போனால் 3.2 GHz ரெஃப்ரெஷ் ரேட்டோட உங்களுக்கு வந்து ஒரு கேமிங் ஃபோன். இது உங்களுக்கு வந்து இது AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்கோம். 120 GHz ரெஃப்ரெஷ் ரேட்டு. ஜஸ்ட் 12,500 ருபீஸ். சூப்பரான ரேட். இப்போ டேப்லாம் பார்த்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா Realme G2 லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட். ஆக்சுவலாக Realme G2ல 5G ஃபோனு. இதுக்கு முன்னாடி G2 நியோன்னு ஒரு ஃபோன் போட்டிருந்தோம். அதுவும் சீக்கிரம் உடனே போட்ட போதே சேல் ஆயிடுச்சு. அந்த நல்ல ரேடியம் கலரு. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு கேமிங் ஃபோன் தான். இதுவும் ஃபுல் கிட்டோட இந்த சூப்பர் டாட் சார்ஜர், இது கேபிள். இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பெஷல். ஆக்சுவலாக லாஸ்ட்டாக போட்டது G2 நியூ வந்து 8 GB ரேம், 128. இது வந்து 12 GB ரேம், 256 GB பில்லோட. ஆனால் சேம் ரேட்டுக்கே கொடுக்குறோம். இந்த வரும் 256 GB தான். அது 256 GB. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 11,850, 11,850 ரூபாய்க்கு Realme GT2 கொடுக்குறோம். தேவைப்படுற கால் பண்ணுங்கள். iPhone 13 Pro கூட இருக்குது, ஒரு ஃபோன் இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து இதுக்கு முன்னாடி தான் போட்டிருந்த ஆடு 81% இருந்துச்சு. இப்போ ரீசெட் பண்ணனால 79 அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் பீஸ்லாம் நல்லா தெளிவாகவே இருக்குது.
இதோட அது ஒரிஜினல் டிஸ்பிளே காம்போலேருந்து சேஞ்ச் பண்ணாமல் சூப்பரான கண்டிஷன். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லிஸ்ட்டாக கொடுக்குறோம். இப்போ ஜஸ்ட் 33,500 33,500 ஐஃபோன் 13 ப்ரோ 128 GB ரொம்ப கிளியர் கண்டிஷன் தான் இருக்குது. எதுவும் ஸ்க்ராட்ச் டென்ட்லாம் இல்லை. மேலே மட்டும் சின்னதாக ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸ் இருக்குது. ஆனால் பீஸ்லாம் ரொம்ப தெளிவாகவே இருக்குது. இந்த ரேட்டுக்கு 13 கூட கிடைக்காது சொல்ல போனால். இது 13 ப்ரோவே இந்த ரேட்டு கொடுக்குறோம். ஜஸ்ட் பேட்டரி ஹெல்த் வந்து இப்போ தான் ஜஸ்ட் ட்ராப் ஆச்சு 80% கிட்ட. இதோட பேட்டரி சர்வீஸில் இருக்குது. ஆனால் சொல்ல போனால் ரொம்ப நல்ல ஆனால் சார்ஜ் பேக்கப் ஸ்டாண்ட் பேக்கப்லாம் ரொம்ப நல்லா நிற்குது. ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 33,500 33,500 ஐஃபோன் 13 ப்ரோ கொடுக்குறோம். இது இல்லாமல் ஸ்டாக்ஸ்லாம் ரெகுலராக வர வேண்டியது நம்ம ஆஸ் யூஸ்வல் வர மாதிரி வந்துட்டே இருக்கும். உங்களுக்கு வேணும்னா இப்போ மறந்துடாமல் வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்லாம் வந்துட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம். தேங்க்யூ ஸோ மச்.